உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் செவ்வாயினுடைய பார்வையிலும் சனி பகவானது பார்வையிலும் நின்று உங்களுக்கு தரக்கூடிய இந்த அற்புத மேன்மைகள் எப்பேற்பட்ட பலனை கொடுக்க போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் அவர் இப்போ தனுசு ராசியில் இருக்கார். நான் சொல்கிறேன் இந்த காலகட்டங்களில். அப்போது கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் இருந்து மேஷ ராசி வரைக்கும் தொடர்ச்சியான கிரகங்கள், இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத அமைப்பு. ஏன்னா இதை கிரகமாளிகா யோகம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கேதுவை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் இணைவாக நிற்கக்கூடிய அமைப்பு. இதில் செவ்வாய் உச்சமடைந்து அவர் உங்களது ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் நின்று அவரது பார்வை குரு மேலே விழக்கூடிய இந்த தருணத்தில் குரு பகவானது பார்வை அவர் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறார். அந்தஸ்து, மரியாதை, வாழ்க்கையில் சொத்துக்கள் சேரக்கூடிய இடம் அது. அந்த சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானது பார்வை, மேலும் சனி பகவானது பார்வையாலும் குரு நிற்கும் பொழுது பெரிய லெவலில் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பு. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் நம்ம சொல்லுவோம். அந்த டேர்னிங், அந்த திருப்பு முனை இந்த தருணத்தில் அமைய வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு 100% இருக்குன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, ஒருபுறம் கிரகங்களுடைய இணைவுகள், ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கட்டத்தில் நின்று அந்த இணைவுகள் இருக்க பாருங்க, அதுவே உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். அதிலும் இந்த குரு பகவான் அது பார்வை கோடி நன்மைகள் தரும் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட பிரகஸ்பதியுடைய பலம் உங்களுக்கு கிடைச்ச வரம். அதை சரியாக பயன்படுத்தினால் போதும். அது மட்டும் கிடையாது, ரிஷபராசி அன்பர்கள்லாம் உற்சாகம் மிகுந்தவர்கள். வாழ்க்கையில் மற்றவங்களை திருப்தி சந்தோஷப்படுத்தணும். தன்னை சார்ந்து வாக்குறுதி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்காக எதையும் இறங்கி செய்வீங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எது செஞ்சாலும் மற்றவங்க அது தனித்துவத்தோடு பார்க்கணுன்னு நினைப்பீங்க. உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் தெளிவாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒருத்தருக்கு வழி காட்டினீங்கன்னா அந்த வழியில் போனவங்க 100% சக்ஸஸ் அடைஞ்சிருவாங்க. இதை செய், இது 100% உனக்கு நன்மைகள் அளிக்கணுங்கன்னா அது 100% நன்மைகள் அளிக்கும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இறங்கி செய்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகளும் சரி, உங்களுடைய எய்ம் எஸ்டிமேட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்பேற்பட்ட திறமையான ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நடந்த இந்த ராகு கேது அவங்க ஜென்மத்தில் இருந்த போதும், உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருந்த போதும், எப்போ அவங்க மிதுனத்துக்கு ராகு வந்தாரோ அந்த ராகு கிட்டத்தட்ட உங்களுக்கு மேஷத்தை கடக்கிற வரைக்குமே நீங்கள் நிம்மதி இழந்துட்டீங்க. உங்கள் ராசியை முழுசாக கடக்கிற வரைக்கும். எப்படின்னா, உங்கள் ராசிக்கு 2ல் இருந்தார், 1 இல்லை ராசிக்கே வந்தார் ராகு, அடுத்தது 12ஆம் இடம். இந்த 3 ஸ்டேஜுமே நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க. இப்போ தான் அவர் அந்த பக்கம் போயிருக்கார். நவம்பர் மாதம் போனதுக்கப்புறம் இந்த ஜனவரி பிறந்ததுலேருந்தே குருவே தெளிவாயிட்டார். அதிலிருந்து தான் நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. மனசில் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு, ஒரு தன்னம்பிக்கை உருவாயிருக்கு. சிலருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சார்ந்த அமைப்புகள் உண்டாயிருக்கு. பல பேர் குடும்பத்தில் வீடு கட்ட வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். பல பேர் குடும்ப ரீதியில் திருமண வாய்ப்புகள் அமைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். சிலருக்கு தொழில் வேலை சார்ந்த ரீதியில் ஒரு மேன்மைகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுலேயும் இப்போது இந்த செவ்வாயுடைய பார்வை இருக்க பாருங்கள், இது உங்களுக்கு கிடைச்ச வரம், பாக்கியம். 7ஆம் இடத்திற்கு அதிபதி. 7ன்றது கான்டாக்ட், நட்பு, எல்லா விதத்துலையும். அந்த இடத்திற்கு அதிபதி அந்த இடத்த பார்க்கும் பொழுது, என் மனைவி ஸ்தானமும் பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் இல்லாத ஒரு நட்புகளும் சரி, தொழில் ரீதியில் ஒரு வளர்ச்சியும் சரி, ஏன் ஒரு க்ரௌடு, ஒரு வேலை, ஒரு வியாபாரம் செய்கிறோன்னா அந்த இடத்துல ஒரு க்ரௌடு கிடைக்கக்கூடிய அளவுக்கு அருமையான வாய்ப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். இதில் உங்களுக்கு பாக்யாதிபதி ப்ளஸ் 10ஆம் இடத்திற்கு அதிபதி, இதை தான் தர்ம கர்மாதிபதின்னு சொல்லுவோம். அப்போது அந்த 9, 10க்கு அதிபதி சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல நிற்கும் பொழுது நீங்கள் உழைப்பாளிகளாக மாறுவீங்க. அவரது பார்வை குரு பகவானை பார்க்குது. ஒரு பக்கம் செவ்வாயும் பார்க்குறாரு, மறுபக்கம் சனியும் பார்க்குறார். இந்த எல்லா பார்வையிலும் இங்கே விழும் பொழுது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் பட்ட அவமானங்கள், பல குழப்பங்கள், மன உளைச்சல்கள்,
நல்லதை நினச்சிங்க, நல்லதையே நினச்சிங்க, தான் கெட்டாலும் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிங்க, எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்தீங்க, எல்லா இடத்துலையும் ஒதுங்கி போனீங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ நல்லது செய்தாலும் உங்களை காயப்படுத்துறதுல தான் மற்றவங்க குறியாக இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக சொந்தம் பந்தம், ஏன் உங்களோட பிறந்தவங்க, உங்களோட இருந்தவங்க, உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தனா எப்படி இருக்கும்? இந்த எல்லா மன உளைச்சலையும் கடந்து வந்தீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தொழில் வேலையில் இருக்கக்கூடியவங்களும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் சரி, ஏன் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களே உங்களுக்கு கரெக்டான ஒத்துழைப்பு கொடுக்கல. இதனுடைய விளைவுகள் தொழிலில் பலவித நஷ்டங்கள், சரிவுகள். நீங்கள் போட்ட கணக்கு ஒன்றா போச்சு, நடந்தது ஒன்றா போச்சு. உங்கள்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, எந்த வித தப்பு தவறும் இல்லை. ஆனால் எல்லாத்தையும் சரியாக செய்துமே கடைசியில் என்ன ஆயிடுச்சு? நஷ்டங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இப்போ கூட உட்காந்து யோசித்தா ஒன்றுமே புரியல. நம்ம எங்கேயுமே தவறுதல் செய்யலை, தேவையில்லாத செலவினங்களையும் செய்யலை, தவறுதலான ஒரு முடிவும் எடுக்கலை. ஆனால் எப்படி இவ்வளோ கடன் சுமைகள் உருவாச்சு, இவ்வளோ பிரச்சனைகளுக்கு ஆளானோம். இப்போது வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை, ஏன் வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலை, இது எல்லாம் எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம்னே தெரியல என்ற அளவுக்கு பிளாக் ஆகி நிற்கக்கூடிய உங்களுக்கு கிடைச்ச சரியான வாய்ப்பு இது. இப்போ உங்களுடைய முயற்சியை பலப்படுத்துங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய அடுத்த அடியை எடுத்து வைங்க. உங்களுடைய மூமெண்ட் 100% உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இத்தனை நாளாக பட்ட கஷ்டங்களை நினச்சி நான் எடுத்த முயற்சிகள்லாம் தோல்வி. அந்த முயற்சி, ஏன் நீங்கள் வழி காட்டினவங்க இன்றைக்கி அந்த வழியில் போனவங்கள சக்ஸஸை எங்கேயோ போயிட்டாங்க. அதே வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு நடக்க மாட்டேங்குது, எது எடுத்தாலும் பிரேக் ஆகுது. அப்போது இதெல்லாம் தோல்விகள் ஆகும்போது இதுக்கு மேலே மட்டும் நான் என்னத்தை செய்கிறதுன்ற ஒரு நெகட்டிவ் தாட் உங்களுக்குள்ளே வேண்டாம். முயற்சிகளை மீண்டும் பலப்படுத்துங்க. நடந்ததை நினச்சி இந்த நிமிஷத்தில் கிடைக்கக்கூடிய இந்த நல்ல வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. ஆக நெகட்டிவை மறந்துடுங்க, பாசிட்டிவான இந்த தருணத்தை பயன்படுத்துங்க. 100% வெற்றிகளை அடைவீங்க. அந்த வெற்றிகள் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கே உங்களுக்கு, நீங்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய அடுத்த வம்ச விருத்தி எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வெளிச்சமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வளர்ந்து அவங்களையும் வாழ வைப்பீங்க, உங்களால் பல பேருக்கு வழிகாட்டுவீங்க. அந்த நல்ல மனசும் எண்ணமும் தெய்வ சிந்தனையும் உங்களுக்கு நிறைய இருக்குது. கடந்த காலகட்டங்களில் இருந்தது, பரவாயில்லை, எதுவுமே ஒரு அனுபவம் தான். நீங்கள் நட்பு பெருசுன்னு நினச்சிங்க, தன்னம்பிக்கை பெருசுன்னு நினச்சிங்க, அதையும் தாண்டி மற்றவங்க மேலே நம்பிக்கையோடையும் பாசபந்தத்தோடையும் உண்மையாக இருக்கிறது பெருசுன்னு நினச்சிங்க. ஆனால் அவங்க உங்களுடைய இந்த நல்லது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பணம் பெருசுன்றதை காட்டிட்டாங்க. அப்போது இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் தான். அப்போது இங்கே எல்லாமே இருக்கணும். இங்கே எல்லாம் இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். அதை நோக்கி உங்களுடைய முயற்சிகளை அடுத்த அடி எடுத்து வச்சிங்கன்னா 100% நீங்கள் வெற்றி மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் சரிவுகளை மீண்டும் சந்திக்க மாட்டீங்க. அதனுடைய வழியை நீங்கள் கடந்த காலகட்டங்களிலேயே சந்திச்சிட்டீங்க. அடுத்தது சந்திக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தயாராக மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, அடுத்தடுத்து ரிஷபராசி அன்பர்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப பலமானதாக இருக்குது. அப்போது இது சாதிக்கக்கூடிய நேரம். ராகு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இதை விட உங்களுக்கு வேறு என்ன வேணும்? திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் யோகங்களும் தொழில் ரீதியில் கிடைக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% வெற்றிகள் அடைவீங்க. வேலையில் மன உளைச்சல் மட்டுமல்ல, வேலையை விட்டு வெளியில் போயிடலாமா, சிலர் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க விஆர்எஸ் வாங்கிட்டு போயிடலாமா, என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல என்ற குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு உச்ச வீடாகப்பட்ட அந்த குரு பகவான், சூரிய பகவான் அது உச்ச வீட்டில் நிற்கிறார். அந்த உச்ச வீட்டில் நிற்கக்கூடிய சூரியனுக்கு உச்ச வீட்டில் நிற்கக்கூடிய குரு பகவானை உச்சமடைந்து செவ்வாய் 4ஆம் பார்வையில் பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் அவரது பார்வை உள்ளது 4ஆம் இடத்துல விழுது. எவ்வளோ பெரிய அமைப்பு! அப்போது இந்த இடத்துல விழுது, ப்ளஸ் உங்களுக்கு 6ஆம் இடத்துல விழுது. அப்போது அரசு உத்தியோக ரீதியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கன்ஃபார்மாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அரசு வேலைக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதை சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். 100% கிடைக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இறங்குங்க, கிடைச்சிடும். அதே போல் எனக்கு கூப்பிட்டு சொல்கிறீங்க, அதே போல் நீங்கள் மீண்டும் பல விஷயங்களை எனக்கு கூப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தருணங்கள், இந்த 40 நாட்கள், இது பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் 6ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த 40 நாட்களில் இந்த அமைப்பு உங்களுக்கு உண்டாகும். அப்போது இந்த 40 நாட்களை சரியாக பயன்படுத்தினால் 100% வெற்றிகளை நீங்கள் அடைய போகிறீங்க. இந்த காலகட்டங்களில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு வேகம் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரியாக பயன்படுத்தினால் இத்தனை நாட்களாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலனை நீங்கள் அடைய போகிறீங்க. அது மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கையில்
திருமண விதத்தில் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயினீங்க. இப்போது அந்த திருமண ரீதியில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக உங்களுடைய 7ஆம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாய் உச்சம் அடைவதே உங்களுக்கு அந்த வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். ஒன்று, அவரது 4ஆம் பார்வையாக குரு பகவானை பார்க்குறாரு. அடுத்தது உங்களது 3ஆம் வீட்டை டைரெக்டாக 180 டிகிரியில் பார்க்குறாரு. அப்போ உங்கள் சுய முயற்சியில் எதையும் இறங்கி செயல்படுத்தி முடிப்பீங்க. திருமண வாய்ப்பையும் நீங்கள் முயன்று முடிப்பீங்க. அந்த இடம் சகாய சம்மந்தப்பட்ட இடம். திடீர்னு யாராலாவது உங்களுக்கு ஒரு நல்ல நட்புகள் ரீதியில் ஒரு வழிகாட்டி, இந்த இடத்துல பொண்ணு இருக்குது, இல்லை இந்த இடத்துல மாப்பிள்ளை இருக்குது அப்படின்ற ஒரு அமைப்பை அந்த இடத்துல உருவாகி டக்குன்னு அமையக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். அடுத்தது செவ்வாய் பகவான் பார்க்கக்கூடிய இடம் நான் சொன்ன அதே சுகஸ்தானம். அப்போது இந்த சுகஸ்தானத்தை யார் யார் பார்க்குறாங்கன்னு பாருங்கள். குருவே சனி ப்ளஸ் செவ்வாயும் பார்க்குறாங்க. அப்போது அந்த சுகஸ்தானம் உங்களுடைய இடத்திற்கு 4ஆம் வீடாகப்பட்ட அந்த சிம்மத்தை குரு பகவானும் பஞ்சமஸ்தான பார்வையை பார்க்குறார். சனி பகவானும் 7ஆம் பார்வையாக பார்க்குறார். எவ்வளோ அற்புதமான அமைப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் தனது 8ஆம் பார்வையால் அந்த சுகஸ்தானத்தை பார்க்குறார். இப்போ இந்த 3 கிரகங்களுடைய பார்வையும் அந்த இடத்தை பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் இல்லாத ஒரு வளர்ச்சி, முன்னேற்றங்கள், அந்தஸ்து, மரியாதை, சொத்துக்கள் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு தருணம். வழக்கு சார்ந்த சிக்கல்களில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரிலீஃப் ஆகிடுவீங்க. பூமி ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலை அழகாக நீங்கள் ரிலீவ் பண்ணிட்டு வெளியில் வந்துடுவீங்க. இந்த தருணத்தில் திருமண வாய்ப்புகளும் அமைச்சிடும். மறுமணத்திற்கு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கும் அதை சார்ந்த வாய்ப்புகளும் அமைஞ்சிடும். ஏன், எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை, இதுவரைக்கும் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, எனக்கு உண்டான அந்த வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை, கிடைக்குது 10 நாள் 20 நாள் தள்ளி போகுது, மறுபடியும் பார்த்தா போயிடுதே, என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதை சார்ந்த வாய்ப்புகளும் இங்கே கிடைக்கக்கூடிய அருமையான தருணமாக இங்கே இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு புதன் சூரியனுடைய அந்த காலகட்டங்களையும் ஒரு இணைவுகள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம்தான். அப்போது இதில் உங்களுடைய கடந்த காலகட்டங்களில் மற்றவங்களை நம்பி கொடுத்த பணம் எனக்கு வரல நினைச்சாலும் அதுவும் உங்களை அடையக்கூடிய ஒரு தருணமாக இது உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்கள், ஆரம்பத்திலிருந்தே உழைப்புக்கு உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எத்தனையோ பேர் வளர்த்த விட்டீங்க, எத்தனையோ பேரை வாழ வச்சிங்க, வழிகாட்டினீங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஒரு வீடு, பூமி, மனை சார்ந்த விஷயங்களில் போல்டாக அமர முடியல. எனக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத அளவுக்கு வருது, சம்பாதிக்கிறேன், ஆனால் ஒருத்தருவா நிற்க மாட்டேங்குது, வருது எந்த பக்கம் போகுதுன்னே தெரியலன்ற மன உளைச்சல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதற்கு மேல் இது டேர்னிங் ஆகும். இந்த 2024வது வருடத்தில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு உண்டான முயற்சிகள் இப்போது சக்ஸஸ் அடையும். மூவ் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு தொழில் ரீதியிலையும் சரி, வேலை ரீதியிலையும் சரி, குடும்ப ரீதியிலையும் சரி, பல பிரச்சனைகளுக்கு நான் ஆளாயிட்டேன். நல்லா போயிட்டு இருந்தது, திடீர்னு யார் கண்ணு பட்டதுனே தெரியல, என்ன நடந்ததுன்னே தெரியல, எல்லாமே பிரச்சனையாக நிற்குதுன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு அந்த கவலைகள் வேண்டாம். 100% இந்த தருணத்தில் அதை சார்ந்த பிரச்சனைகளை அழகாக நீங்கள் சரி செய்திடுவீங்க. மேலும் ரிஷபராசி அன்பர்களின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத சில சிக்கல்களை சந்திச்சிட்டிங்க. சிலர் திருமண ரீதியில் பாதிக்கப்பட்டுட்டாங்க, சில தொழிலை ஆரம்பித்து நஷ்டங்களை சந்தித்து அதுலேயும் இன்றைக்கி தேவையில்லாத கடன் சுமைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. இன்னும் சிலருக்கு வேலையே அமையலை, அமைஞ்ச வேலையில் சில பிரச்சனைகள்ன்ற குழப்பம். அப்போது இது எல்லாம் சரியாகுமான்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% வெற்றிகளை அடைவீங்க. அது மட்டும் இல்லை, விவசாயம் சார்ந்த ரீதியிலையும் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும். ஏன்னா குரு பகவானுக்கு செவ்வாய் பார்வை விழும் பொழுது அந்த பூமி சார்ந்த ரீதியிலையும் மனை சார்ந்த அமைப்புகளும் இது எல்லாமே செழிப்படையும். ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். 50 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இந்த தருணத்தில் சரியாகும். மேற்கொண்டு வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் நாம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சனி பகவானது பார்வை 12ஆம் இடத்துல விழுது. அப்போது ஏதாவது ஒரு செலவினங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது சுப செலவாக இருந்தால் நல்லது. இந்த தருணத்தில் 95% பேர் சுப செலவை தான் அடைவீங்க. குடும்ப ரீதியில் ஒரு நல்ல நல்ல அமைப்புகளையும் சுபகாரியங்களையும் சுப விஷயங்களையும், ஏன் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள், இன்னும் பூமி வாங்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். பிள்ளைகள்
கல்வி ரீதியில் இருக்கிறவங்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல மேன்மை இல்லையே, கல்வி சார்ந்த ரீதியில் ஏதோ ஒரு தடைகள் இருக்குது, ஞாபக மறதி அதிகமாக இருக்குது, ஆரோக்கிய ரீதியில் பாதிப்பு இருக்குன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அது சுமூகமாக நீக்கும். கவலைகள் வேண்டாம். மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். அதை சரியாக பயன்படுத்தினால் 100% வெற்றிகளை அடைவீங்க. நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசாபுத்திகள் இருக்குது. சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கின்றது பொறுத்து தான் இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு இந்த பலன்கள் எந்த அளவுக்கு கிடைக்கும்ன்றது அமையும். ஆக இந்த ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்தது. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. 100% வெற்றிகள் அடைவீங்க. வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்து பல பேருக்கு வழிகாட்டிய நிற்பீங்க. ஆக ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.